Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த அழகான வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எப்படி செய்யிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நிறைய வயர் தேவைப்படும் அப்படிங்கற அவசியமே இல்ல. நீங்க கூட போட்டு மீதமான வயரை வச்சே போடலாம். இது நான் செக்கர் டிசைன்ல நான் போட்டுருக்கேன். பேஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே நமக்கு கட்டம் டிசைன் வந்திருக்கு. இது 1.5 லிட்டர் அளவுள்ள பாட்டில் வைக்கிறதுக்காக இந்த பேக் நான் போட்டிருக்கேன். இதில் இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டிலும் நம்ம வைக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பெரிய பாட்டிலும் வச்சுக்கலாம். ஏன்னா பேஸ் நல்லா அகலமாக இருக்கிறதுனால நீங்கள் 1.5 லிட்டர் பாட்டிலும் இதில் வச்சுக்க முடியும். இது நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியில் மாட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வயர்களுடைய கலர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரியான பிகினர்ஸுக்கான டுட்டோரியல் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மறக்காதீங்க. இப்போ வாங்க இந்த அழகான வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாட்டில் ஹோல்டர் செய்கிறதுக்கு நான் 2 கலரில் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் 4 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். பிளாக் கலரில் 4 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 7 ஃபீட் நான் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நமக்கு ஒயர் அதிகமாக தேவைப்படாது. நம்ம கூட போட்டு மீதமாகிற ஒயரை வச்சு இந்த பாட்டில் ஹோல்டர் ரொம்ப அழகாக போட்டுடலாம். இப்போ வாங்க இந்த பாட்டில் ஹோல்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு மீதம் சுற்றி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ரன்னிங் வயரில் இருந்து 3.5 ஃபீட் நம்ம எடுத்துக்கணும். ஸ்கேல் அளவில் 3.5 ஃபீட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3.5 ஃபீட் அளவு எடுத்துட்டு இந்த இடத்துல பிடிச்சிட்டு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். கட்டாக இருக்கிற பகுதி மேலேயும் பண்டலோடு சேர்ந்து இருக்கிற பகுதி கீழேயும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பிங்க் கலர் ஒயரை ஈக்குவலாக மடிச்சிட்டு இதில் நம்ம பாக்ஸ் நாட் போடலாம். இப்போ இடது கையில் நான் வச்சுருக்கிறது ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். வலது கையில் நம்ம 7 ஃபீட் கட் பண்ண பாருங்கள், அந்த ஒயரை வலது கையில் வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போட்டுட்டு நம்ம நாட் போடலாம். இந்த ஒயரை மேலே இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துடலாம். இதை டைட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பாக்ஸ் நாட் கிடச்சிருச்சு. இதை ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் அடுத்த ஒயர் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இனி அடுத்து 2 பிளாக் கலர் ஒயரை ஜாயின் பண்ணலாம். பிளாக் கலர் ஒயரை எடுத்துட்டு ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிக்கணும். மாதிரி ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணணும். இதில் இந்த பக்கம் இருக்கிற ஒயர் இந்த பக்கம் போகுது பாருங்கள். இந்த ஒயர் பண்டலோட ஜாயிண்டாக இருக்குது. நம்ம அதில் தான் ஜாயின் பண்ணணும். இந்த சைடு ஜாயின் பண்ணக்கூடாது. இது கட்டான பகுதி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் கட்டாக இருக்குது. இந்த ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வலது பக்கம் போகிற ரன்னிங் ஒயரில் தான் ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஒயரை இது மேலே போட்டுட்டு இந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். இப்போ நம்ம பிளாக் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி அடுத்து இன்னொரு பிளாக் கலர் ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த ஒயரையும் நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவலாக மடிச்சிருக்கிற இந்த பிளாக் கலர் ஒயரை இது மேலே போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை மேலே வச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே நம்ம சொருகிடலாம். இப்போ பாருங்கள் 2 பிளாக் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டேன். அடுத்து 2 பிங்க் கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு ஈக்குவலாக மடித்து வச்சுருக்க பிங்க் கலர் ஒயரை இதில் போட்டு ஜாயின் பண்ணலாம். இப்போ 2 பிளாக் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டேன். அடுத்து ஒரே ஒரு பிங்க் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ வந்து இதில் வந்து நான் பேஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பிங்க் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 பிளாக் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பிங்க்கு, அதுக்கப்புறம் 2 பிளாக் ஒயரு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிங்க். இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் டிசைன் வந்து கரெக்டாக வரும். இனி வந்து இந்த பக்கம் இருக்கிற ஒயர் வந்து இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து சேம் இதே அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். 3.25 ஃபீட் எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ரன்னிங் ஒயரையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ 2 பக்கமே 3.25 ஃபீட் இருக்குது. இனி வந்து அடுத்த லைனும் வந்து நம்ம பிங்க் கலரில் போடலாம். இப்போ இந்த பேட்டர்ன் நம்ம வந்து எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த சைடும் நம்ம போடணும். இப்போ பிங்க் கலர் வந்து சென்டரில் 2 பிங்க் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி இது வந்து சென்ட்ரல் லைனில் வந்து 2 பிங்க் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம வந்து 3.25 ஃபீட் நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம் பாருங்கள், அதே அளவு நம்ம எடுத்துக்கணும். 3.25 ஃபீட் எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம நாட் போட்டு வரலாம். ஃபஸ்ட் நாட் வந்து நமக்கு வந்து பிங்க் கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நாட் வந்து நமக்கு பிங்க் கலர் கிடச்சிருச்சு. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு வரணும். எப்போதுமே நாட் போடும்போது இடது பக்கம் இருந்து வலது பக்கத்துக்கு போகிற மாதிரி தான் நம்ம நாட் போடணும். இப்போ வந்து சென்டரில் வந்து பிங்க் கலரில் நான் 2 லைன்ஸ் நான் போட்டேன். இந்த பக்கத்துலேயும் நம்ம வந்து 3.25 ஃபீட் விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ சென்டரில் 2 லைன் போட்டாச்சு. இனி வந்து மேலே வந்து பிளாக் கலரில் 2 லைன் போடணும், கீழே வந்து பிளாக் கலரில் 2 லைன் போடணும். இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரையும் அதே மாதிரி 3.25 ஃபீட் எடுத்துகிட்டு நம்ம போட்டு வரணும். வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட் நாட் போடலாம். ஃபஸ்ட் நாட் நான் போட்டேன். இதே மாதிரி மேலே 2 லைன்ஸும் கீழே 2 லைன்ஸும் நீங்கள் போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸில் வந்து மேலே வந்து 2 பிளாக் லைன்ஸ் போட்டிருக்கேன், கீழே வந்து 2 பிளாக் லைன்ஸ் போட்டிருக்கேன். இனி வந்து மேலே வந்து ஒரு பிங்க் போடலாம், கீழே வந்து ஒரு பிங்க் போடலாம். அப்போ தான் வந்து இந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். சேம் நம்ம வந்து ஏற்கனவே போட்ட மாதிரியே தான் இதே அளவு எடுத்துட்டு நம்ம வந்து பிங்க் நாட்ஸ் போடணும். பிங்க் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இதே மாதிரி மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் போட்டுருங்க. நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். மேலே வந்து பிங்க் கலர் லைனும் கீழே வந்து பிங்க் கலர் லைனும் போட்டிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட் லைனில் வந்து எந்த மாதிரி ஜாயின் பண்ணேனோ அதே பேட்டர்னில் இந்த சைட்லேயும் இருக்குது. ஒரு பிங்க்கு, அதுக்கப்புறம் 2 பிளாக்கு, அதுக்கப்புறம் 2 பிங்க்கு, அதுக்கப்புறம் 2 பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிங்க். இதே பேட்டர்னில் நான் வந்து போட்டிருக்கேன். இனி வந்து மேலே வந்து ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஒரு 4-5 நாட்ஸுக்கு நம்ம வந்து உள்ளே நல்லா சொருகிடலாம். இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டு நம்ம வந்து நாட் போட்டு வரலாம். ஃபஸ்ட் வந்து நான் வந்து பிங்க் கலர் நாட் போடுறேன். இந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம சுற்றி வர போட்டு வர வேண்டியது தான். இனி வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி நம்ம சுற்றி வர போட்டு வர வேண்டியது தான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. லாஸ்ட் எண்டிங் முடியும் போது நம்ம வந்து லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எட்ஜ் வரையும் நான் போட்டுட்டு கார்னர் எப்படி திருப்புறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த கார்னர் வரையும் நான் போட்டேன். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒயரெல்லாம் வந்து இந்த சைடு பார்த்துருக்கு, எதிர்ப்புறமாக பார்த்துருக்கு. இந்த ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த திசையில் போகிற ஒயரில் வந்து நாட் போட போகிறோம். இந்த மாதிரி நாட் போடும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வரும் பாருங்கள், இந்த மாதிரி வருதுன்னு. இப்போ பாருங்கள் 3 நாட் வந்து சேர்ந்த மாதிரி வருது. இதுதான் வந்து கார்னர். இனி வந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு போட்டு வர வேண்டியதான். இதே மாதிரி 4 கார்னர்ஸ்லேயும் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து மேலே வந்து போட முடியும். இதே மாதிரி ஆரம்பிச்ச இடம் வரையும் போட்டு வாங்க. நான் வந்து லேடர் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சுற்று வந்து நான் ஃபுல்லாக போட்டேன். பாருங்கள் 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கு. இனி வந்து நம்ம வந்து லேடர் நாட் போட்டு இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம ஆரம்பித்த நாட்டு. இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுட்டு இதை வந்து உள்ளே சொருகிட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ இந்த திருமண பகுதி மேலே இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே நம்ம உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டுட்டு இந்த ஒயரை வந்து இதுக்குள்ளே விட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு சுற்று வந்து நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது வந்து செக்கர் டிசைன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 2x2 பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி அடுத்த 2 லைன்ஸ் வந்து நம்ம வந்து பிளாக் கலர் போடும்போது நமக்கு வந்து பிளாக் செக்கர்டு வந்து வரும். அதுக்கப்புறம் அடுத்த 2 லைன் வந்து 2 பிங்க் லைன் போடணும். இதே மாதிரி நம்ம வந்து 2 லைன்ஸுக்கு ஒருக்கா கலர் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம பிளாக் கலர் வந்து அடுத்த சுற்றுக்காக சேஞ்ச் பண்ணலாம். இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ உள்ளே சொருகிட்டேன். இனி வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு அதையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். எந்த இடத்துல நம்ம பிங்க் கலர் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணமோ அதே இடத்துல இந்த பிளாக் கலர் ஒயரையும் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிளாக் கலர் ஒயரை இன்சர்ட் பண்ணிட்டேன். இனி அடுத்து நம்ம வந்து லாஸ்ட் முடித்தோம் பாருங்கள், லேடர் நாட் போட்டு முடித்தோம் பாருங்கள், அந்த நாட்டில் நம்ம போடக்கூடாது, அடுத்த நாட்டில் இருந்து தான் நம்ம போடணும். ஸோ அதனால் அடுத்து இருக்க இந்த பிளாக் கலர் ஒயரில் நம்ம ஃபஸ்ட் நாட் போடுறோம். ரெண்டாவது சுற்றோட ஃபஸ்ட் நாட் வந்து இந்த இடத்துல நம்ம போடுறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் நாட் போட்டு இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு வரணும். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த மாதிரி பிளாக் கலரில் 2 லைன்ஸ் நம்ம போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிங்க் கலரில் 2 லைன்ஸ் நம்ம போடணும். இதே தான் வந்து கண்டினியூஸாக நீங்கள் போட்டு வரணும். அப்போ தான் வந்து இந்த செக்கர் டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டு வாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பாட்டில் ஹோல்டர் நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் மொத்தம் 24 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி செக்கர் டிசைன் நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு லைனை வந்து நான் உள்ளே மடித்து நான் வந்து உள்ளே சொருகிட்டேன். 3rd லைன்லேருந்து நான் சொருகியிருக்கேன். அதனால் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக நமக்கு வந்து ஃபோல்ட் ஆயிடுச்சு. இனி வந்து இதுக்கு வந்து ஹேண்டில் போடலாம். இதுக்கு ஹேண்டிலுக்கு நான் வந்து 3 ஒயர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் 5 ஃபீட் நான் கட் பண்ணியிருக்கேன். இனி வந்து இதில் வந்து ஹேண்டில் போடலாம். நான் வந்து 3 ஒயர் ஹேண்டில் தான் நான் போட போகிறேன். இப்போ இந்த 4th லைனில் நான் வந்து ஒயரை வந்து உள்ளே சொருகிடுறேன். உள்ளே சொருகிட்டு வெளியே எடுத்துட்டு ஈக்குவலாக வச்சுக்கலாம். நான் வந்து 3 ஒயர் ஹேண்டில் வந்து ஏற்கனவே போட சொல்லி தந்திருக்கேன். நிறையா பேர் வந்து கூட போடும்போதே ஹேண்டில் சொல்லி கொடுங்க மேம் அப்படின்னு கேட்குறனால நான் வந்து இந்த வீடியோலேயே நான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த 3 ஒயரையும் நான் ஈக்குவலாக வச்சுக்கிட்டேன். லெஃப்ட் சைடு 3 ஒயர் இருக்குது, ரைட் சைடு வந்து 3 ஒயர் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் இருக்க ஒயரை வந்து இன்டூ ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து இருக்கிற ஒயரை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். செகண்ட் இருக்கிற ஒயரை இந்த ஒயருக்கு மேலே வச்சிடலாம். ரைட் சைடு செகண்ட் இருக்கிற ஒயரை வந்து இதுக்கு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து 3rd இருக்கிற ஒயரை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சிடலாம். அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு கீழே மேலே இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம போட்டு வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டிலுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இனி இந்த மாதிரி 2 பக்கம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒயர் வந்து கீழே இருக்குது. இந்த ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த 3 ஒயர் இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து லாஸ்ட் இருக்க ஒயர் இதுக்கு இடையில் எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே கீழே இந்த மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த ஒயரையும் பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லாஸ்ட் ஒயருக்கு இடையில் எடுத்துகிட்டு வந்து மேலே கீழே. இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து கூடையோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஹோலில் விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இதுலேயும் அதே போல் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டு ரைட் சைடே எடுத்துகிட்டு வந்துடலாம். இனி வந்து அதே மாதிரி நம்ம போட்டு வர வேண்டியது தான். எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. வழக்கமாக நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடணும்.
நீங்கள் வந்து சுத்தமாகவே உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா 2 ஒயர் ஹேண்டில் வந்து நான் வந்து போட சொல்லி தந்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பழகுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 ஒயர் ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். இதே மாதிரி நம்ம போட்டு வர வேண்டியது தான். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. நான் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். ஒயரை எல்லாம் உள்ளே சொருகியாச்சு. இந்த பேக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. நல்லா பெருசாகவே வந்திருக்கு. இதில் வந்து 1.5 லிட்டர் அளவில் பாட்டில் வந்து நம்ம வைக்க முடியும். நல்லா பெரிய பேக்காக வந்திருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.